சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கணவனே கொலை செய்ய முயன்றது கதிகலங்க வைத்துள்ளது. நடத்தையில் சந்தேகப்பட்டு பட்ட பகலில் ரயில் நிலையத்தில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை பாரிமுனையைச் சேர்ந்தவர் 31 வயதான வெங்கடேசன். அவரது மனைவி 26 வயதான பானுமதி. சம்பவத்தன்று சென்னை கிண்டி ரயில் நிலைய 3வது நடைமேடையில் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு தம்பதிக்குள் கைகலப்பானது. ஆத்திரமடைந்த கணவர் வெங்கடேசன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவி என்றும் பாராமல் பானுமதியை தாக்க முயன்றார். ஆக்ரோஷத்துடன் கழுத்து மற்றும் கைகளில் கத்தியால் கிழித்து மனைவி மீது கொடூர தாக்குதல் நடத்தினார். ரத்தம் பீரிட்டு சுய நினைவை இழந்த பானுமதி ரயில் நிலைய நடைமேடையிலேயே சுருண்டு விழுந்தார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த ரயில்வே போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பானுமதியை மீட்டனர். ஆபத்தான நிலையில் அவரை சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொடூர செயலில் ஈடுபட்ட வெங்கடேசன் தப்பி ஓடிவிடாமல் அங்கேயே நின்றிருந்தார். இரத்தக்கரை படிந்த சட்டையுடன் கொலைவெறி பார்வையோடு நின்றிருந்தவரை ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை எழும்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து அவரை கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் பானுமதி தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணையின் முடிவிலேயே கொலை முயற்சிக்கான காரணம் என்ன என்பது விரிவாக தெரிய வரும். பட்டப்பகலில் ரயில் நிலையத்தில் மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கணவனே கொலை செய்ய முயன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.